எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். கறி சுண்டக்காய் கசப்பாக இருக்கும். நிறைய பேர் குழம்புலாம் செஞ்சால் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சுவையாக சட்னி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உள்ளே போயிடும். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற கறி சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காவை வாங்கிட்டு வந்து அந்த மேலே இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா அலசிடலாம். அலசிட்டு இந்த மாதிரி கல்லில் 1-2 இடிச்சிக்கலாம். ஒரு தட்டு தட்டினா போதும், அது 2 பொழந்துரும். அந்த மாதிரி பொழந்துட்டா போதும், ரொம்ப நம்ம இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இடிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் கத்தியில் 2 கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கும் பொழுது ஈஸியாக வதங்கி வரணும், அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். நான் ஒரு 2 பேட்சாக போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஆளுக்கு 10 இல்லைன்னா 12 சுண்டைக்காய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நான் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் போட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் வதக்கிக்கோங்க இதில், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சுண்டைக்காய் தட்டி வச்சதை அதில் சேர்த்துட்டு வதக்கி விடலாம். இது ரொம்ப தெறிக்கும், அதில் சின்ன சின்ன விதைகள் இருக்கும் இல்லையா, அதனால் சடுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அந்த சுண்டைக்காய் நல்லா விதை ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அது சட்டியில் போய் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த பச்சையாக இருக்கிற தோல் அப்படியே வெளிர் கலரில் மாறிடணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். லேசாக அடி பிடிச்சிருக்கு, நம்ம எவ்வளோ தான் பார்த்து வதக்குனா கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து வதக்கணும். இப்போ அதை வதக்கி எடுத்து வச்சுட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயமாக இருக்குன்னா ஃபுல்லாக சின்ன வெங்காயத்திலே செய்யலாம், சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரளவு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது நம்ம ஈஸியாக வதக்கி வரும், அதுக்காக தான். எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை முதல்ல நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் லேசாக பொரிஞ்ச உடனே இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பை அந்த எண்ணெயில் லேசாக பெரட்டி விட்டுட்டு கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். 2 பருப்பும் ஒரே அளவாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பருப்பு கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதை சிம்மில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. சீரகம், பருப்புகள் எல்லாம் கருகிடக்கூடாது, டேஸ்ட்டு மாறி போயிடும், அப்புறம் இன்னும் கசப்பாயிரும். காரத்துக்காக 2 காஞ்ச மிளகா சேர்க்குறேன். இது ரொம்ப காரமான மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், கருகிராமல் பதமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாத்திரம்தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதில் முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக தானே சேர்க்குறோம், அதனால தான். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கின உடனே தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு ஒரே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். 2 நிமிஷம் தான், இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இந்த மாதிரி மூடி வைக்கிறனால ஈஸியாக நமக்கு வதக்கிடலாம். இல்லைன்னா கையை வச்சு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் அந்த மேல் தோலெல்லாம் கலண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். கொத்தமல்லி இலைகளை நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்டோடு இருந்தாலும் பரவாயில்லை. அந்த சூட்லேயே லேசாக அந்த கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப இந்த கொத்தமல்லி வதங்கணும்னு அவசியம்லாம் இல்லை. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்குறேன். புளியையும் அந்த சூட்லேயே கலந்து விட்டுடலாம். இது கூட நான் தேங்காய் சேர்க்குறேன். ஒரு சின்ன சில்லு அளவு தேங்காய், அதை சின்னதாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன்.
தேங்காய் சேர்க்காமலும் இந்த சட்னி செய்யலாம். இதையே அப்படியே நம்ம வந்து வதக்கி அரைச்சிக்கலாம். அதுவும் சரியாக தான் இருக்கும். தேங்காய் சேர்க்கும் பொழுது இன்னும் அந்த கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. அந்த சுண்டைக்கால இருக்க கசப்பு வந்து கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ பருப்பு சுண்டைக்காலாம் நல்லா ஆறி இருக்கும். அதை முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காம பொடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த பருப்பெல்லாம் தண்ணி சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா அரைப்படாது. அதனால் முதல்ல பவுடராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். எல்லா பொருட்களுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். அந்த கடாயில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை ஊற்றி தான் நான் அரைச்சிக்க போகிறேன். துவையலை அரைக்கிறதா இருந்தால் கட்டியாக அரைச்சிட்டு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. சட்னியாக செய்கிறதுக்கு இதை முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்பவும் கெட்டியாக வேண்டாம். ஓரளவு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு வந்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், அவ்வளோதான். வேறு எதுவும் தாளிப்பு தேவையில்லை. சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.